பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. இது அப்பர் பெருமான் திருத்தாண்டகத்துல 6ஆம் திருமுறையில சொல்றாரு. என்னன்னா, என்னைக்கெல்லாம் நீங்க இறைவனோட புகழ பேசுறையோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு பிறந்த நாள் கிடையாது. என்னைக்கெல்லாம் நீங்க இறைவனோட புகழ பேசுறீங்களோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு பிறந்த நாள். அப்ப இன்னைக்கு என்ன நாள்? நமக்கு பிறந்த நாள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பல சிறப்புகள் அடங்கிய நாள். இன்னைக்கு என்னன்னா, ஒண்ணு அமாவாசை. அது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, அவங்க நினைச்சு நமக்கு வாழ்ந்து காட்டியவங்க இல்லையா, நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க, நம்மளுக்கு வாழ்ந்து காட்டியவங்க. அதனால அவங்கள வழிபாடு செய்யறது மிக முக்கியம். அதனால அந்த ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னன்னா, இளையான்குடி மாறநாயனாரோட குருபூசை திருநாள் இன்னைக்கு. அது என்னன்னா, கொண்டு மனை புகுந்து குலாம் பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்திடும் உண்டி நாடு முதத்தில் 6 சுவை திறத்தில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அழைத்துள்ளார் அப்படிங்கிறார் சேக்கிழார். என்ன செஞ்சாராம்? அடியாரை கொண்டு மனை புகுந்து, தன்னோட மனையில புகுந்து, மனைனா இல்லம், அவருக்கு பாத பூஜை. அடியார் என்ன செய்யணுமா? பாத பூஜை. அதுதான் மிக முக்கியம். கொண்டு மனை புகுந்து குலாம் பாதம் விளக்கியே. ஏன்னா அந்த பாதம் என்ன செய்யுது? நடமாடி கோயில் போகுது. அப்ப நடமாடும் கோயிலாக இருக்கிறது எது? அடியாருடைய திருப்பாதம். அதனால அந்த பாதத்தை என்ன செய்யணுமா? பாதத்தை விளக்கணுமா. இதெல்லாம் நம்ம நாயன்மார்கள் வரலாறு, ஒவ்வொருத்தர் வரலாறு பார்த்தீங்கன்னா அடியார்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு நம்ம பெரிய புராணத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். வேற எந்த நூல்லையும் பார்க்க முடியாது. இளையான்குடி என்ற ஒரு ஊர் மரமக்குடிக்கு அருகாமையில் இருக்கு. அந்த ஊர்ல மேலாளர் இனத்துல பிறந்தவர் தான் நம்ம இளையான்குடி மாறநாயனார். அவர் பேர் மாறநாயனார். இளையான்குடியில பிறந்ததுனால இளையான்குடி மாறநாயனார் அவருக்கு பேர். அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், நிலச்சு வந்தார். இப்பெல்லாம் சொல்ற பேரு நிலக்கிழார் அப்படிலாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி மிகப்பெரிய செல்வந்தர். குண்டையூர்கிழார்னு ஒருத்தர் என்ன பண்ணாரு? நெல் மூட்டையை கொண்டு போய் திருவாரூர்ல பறவை நாச்சியாருக்கு அன்னம்பாடிக்கு கொண்டு போய் இறக்குனாரு. திருவாரூர்ல அதை கொண்டு போய் சேர்க்கான்னு ஆழித்த எம்பெருமான் அதை அட்டி தரப்படியேன்னாரு. புதவனத்தை கொண்டு போய் திருவாரூர்ல கொண்டு போய் குண்டையூர்ல இருந்து. அது மாதிரி இவர் என்ன பண்ணாரு? வெறும் நிலத்திலாடா இருக்காரு. அவர் அடியார்களுக்கு அன்னம்பாடிப்ப தவறாம செய்யறாரு. அப்படி செய்துட்டே வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் செல்வம் எல்லாம் போயிடுச்சு. அது யாருனால? பெருமானாலதான். ஒரு அடியாருக்கு பெருமான் துன்பம் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம எல்லாம் தான் சொல்லுவோம், சோதிப்பாரு. நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. சிவபெருமான கும்பிட்டைனா என்ன செய்வாரு? சோதிப்பாரு. ஆனா நம்ம அடியார்கள்லாம் அப்படி சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? அருள் செய்ய போறாரு. எதுக்கு? அவரோட அந்த நாயனாரோட பெருமையை உலகையே செய்ய போறாரு. அதுக்காக தான் வர்றாரு. இப்ப இந்த அன்னமாடி பண்ணிட்டே இருக்காரு இளையான்குடி மாறநாயனார். அவருக்கு என்னாச்சு? வறுமை வந்தது. அதுக்கு சேக்கிழார் வார்த்தையை சொல்றாரு, வறுமை பதம் வந்தது. நம்ம என்ன சொல்லுவோம்? சிவலோக பதவி, விஷ்ணு பதம், சிவபதம் அப்படி சொல்ற மாதிரி வறுமை பதம் வந்துதான். அது ஒரு பதம் சொல்றாரு. ஆமா, அது வந்தோன்னு என்ன பண்ணாரா இவரு? நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? செல்வம்லாம் இருந்தா சந்தோஷமா செய்வோம். அதெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சாமி எல்லாத்தையும் போக வச்சுட்டாரு, இங்க என்னத்த போய் அவர் பண்ணிட்டு நினைப்போம்ல. அவர் அப்படி செய்யல. செல்வம் சுருங்கினாலும் அவருடைய மனம் சுருங்கல. விடாம செல்வம் இருக்கும்போது செய்யறது பெருசு இல்ல, அது இல்லாத போது செய்யறாங்க பாருங்க, அதுதான் நம்ம நாயன்மார்கள். அவங்க கொள்கையில விடாப்படியா இருந்தவங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நிலத்தை ஒத்தி வைக்கிறாரு, விற்கிறாரு. அப்புறம் வீட்டுல இருக்க நகை, பாத்திரம், பண்ண எதெல்லாம் விற்க முடியும், ஒத்தி வைக்க முடியும், எதெல்லாம் அடகு வைக்க முடியும் அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் பண்ணியாச்சு. பண்ணி அண்ணன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. திரும்ப அதெல்லாம் வைக்க முடியல. சரி, அப்புறம் என்ன பண்ணலாம்? அக்கம் பக்கத்துல கொஞ்சம் கடன்லாம் வாங்கலாம்ல, கொஞ்சம் கொடுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? சரி, அடியாருக்கு அண்ணன் வாழ்க்கை கொடுக்குறாங்க அப்படின்னு கொஞ்ச நாள் சொந்தக்காரவங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. அப்புறம் அதுவும் ஒரு கட்டத்துல என்ன ஆகும்? தரமாட்டாங்க, வேற வேலையில வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஏதோ அடியாருக்கு அண்ணன் வாழ்க்கை கொடுக்குறான்னு கொடுத்துட்டு இருந்தோம், இப்படி அதே வேலையை வந்துட்டு இருக்கானே நினைப்பாங்களா இல்லையா? அதுவும் போச்சு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா,
ஒன்றும் பண்ண முடியல. கணவன் மனைவியும் அன்னைக்கு உணவு இல்லை. 2 பேரும் என்ன பண்றாங்க, தண்ணீரை குடிச்சிட்டு சிவான்னு இருக்காங்க வீட்டுல. இப்ப என்ன பண்றாரு, கைலாயத்துல இருந்து பெருமான் ஒரு நாயனாரை வந்து வெளிக்கொண்டு வரணும்னா அவர் நேரடியா வருவார். அவர் நினைச்சா செய்யலாம், ஒரு பூதகணத்தை அனுப்பலாம், ஆனா அதெல்லாம் அவர் செய்யல. நேரடியா அவரே வர்றாரு கைலாயத்துல இருந்து வந்து ஒரு வேதியரா, கிள வேதியரா வர்றாரு. வயதான ஒரு கிள வேதியரா சிவனடியாரா வர்றாரு. மழை காலம், இரவு நேரம்.